எந்த சிச்சுவேஷன்லயும் எப்படி கரெக்ட்டா பேசுறது? வாழ்க்கைய மாத்துறது நம்ம திறமையா? இல்ல நம்ம பேசுற முறையா? நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். ஒரே அளவு திறமை இருக்கிற 2 பேர்ல, ஏன் ஒருத்தர் மட்டும் முன்னேறுறாரு? இன்னொருத்தர் அங்கேயே நிக்கிறாரு? பல நேரங்கள்ல அதுக்கு காரணம் டேலண்ட் இல்ல, லக் கூட இல்ல. முக்கியமான வேற ஒரு விஷயம் இருக்கு. சரியான நேரத்துல, சரியானபடி பேசத் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூல 2 பேருக்கும் ஒரே தகுதி இருக்கலாம். மீட்டிங்ல 2 பேருக்கும் ஒரே ஐடியா இருக்கலாம். வீட்டுல 2 பேருக்கும் ஒரே எண்ணம் இருக்கலாம். ஆனா, யாருடைய வார்த்தை நம்பிக்கையை உருவாக்குது, யாருடைய வார்த்தை எதிர்ப்பை உருவாக்குது, அதுதான் ரிசல்ட்டை முடிவு பண்ணுது. நம்ம நாட்டுல இதை புதுசா யாரும் கண்டுபிடிக்கல. சாணக்கியர் அரசர்களுக்கு அட்வைஸ் பண்றது வார்த்தையால தான். கிருஷ்ணர் அர்ஜுனனோட குழப்பத்தை தெளிவா மாத்துனது பேச்சால தான். சுவாமி விவேக் ஆனந்தர் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது அவரோட குரல், தெளிவு மற்றும் தன்னம்பிக்கை மூலமா தான். எந்த சூழ்நிலையில, எந்த டோன்ல, எந்த அளவுக்கு, எப்படி பேசினா நமக்கு மரியாதையும் வாய்ப்பும் வரும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க வார்த்தை தான் உங்க எதிர்காலத்தை எழுதுது. இந்த லைன் கொஞ்சம் ஹேவியா இருக்கும். ஆனா, அதுதான் உண்மை. உங்க ஃபியூச்சரை உங்க வார்த்தைங்க தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வியூ பதில், ஒரு கிளையண்ட் கால், ஒரு மீட்டிங், வீட்டுக்குள்ள நடக்கிற பேச்சு, ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க குடுக்கிற பதில், இது எல்லாம் சேர்ந்து மத்தவங்க மனசுல உங்களைப் பத்தி ஒரு இமேஜை உருவாக்குது. அந்த இமேஜ் தான் அப்புறம் வாய்ப்புகளா தேடி வரும். ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்னா எல்லாரையும் வசியம் பண்ற மேஜிக் மேன் இல்ல. அவரு நம்பிக்கையை உருவாக்குறவரு. மத்தவங்களுக்கு தெளிவு குடுக்கிறவரு. டென்ஷனான நேரத்துல பயப்படாம வழிகாட்டுறவரு. அதனால வேலை, லீடர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலயும் கம்யூனிகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வேலை செய்யும். இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு முதிர்ச்சியான பதில், நாளைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை நினைச்சு ஒரு வாய்ப்பு தர காரணமா இருக்கும். அதனால வார்த்தையை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி நோக்கம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேரு பேசுறாங்க. ஆனா, ஒரு நோக்கம் இல்லாம பேசுறாங்க. அதனால பேசி முடிச்சதும் அதோட எஃபெக்ட் முடிஞ்சிடுது. சோ, நான் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ரிசல்ட் வேணும்? இந்த கேள்வியை ஒவ்வொரு முக்கியமான பேச்சின் போதும் கேளுங்க. நான் இம்ப்ரெஸ் பண்ணணுமா? தெளிவுபடுத்தணுமா? அமைதிப்படுத்தணுமா? சம்மதிக்க வைக்கணுமா? இல்ல ஆறுதல் சொல்லணுமா? இது தெரியாம பேசினா வார்த்தைங்க திசை தெரியாம போகும். உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் அப்செட்டா இருக்கான். நீங்க அவனோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண வர்றீங்களா? இல்ல அவன் மனசு லேசாகணும்னு பேசுறீங்களா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இன்டர்வியூல உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு காட்டணுமா? இல்ல கத்துக்கிற ஆர்வமும் திறமையும் இருக்குன்னு காட்டணுமா? உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது நான் தான் கரெக்ட்னு சொல்லணுமா? இல்ல அமைதிய கொண்டு வரணுமா? நோக்கம் தெரிஞ்சிருந்தா வார்த்தைங்க தானா சரியா வரும். ஏன்னா மனசுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்குது. உண்மையான பிரச்சனை, நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? நெறைய பேரு எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது, ஸ்டேஜ் பயம், கேமரா முன்னாடி பேசத் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆழமா பார்த்தா உண்மையான பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை 3 தான். என்ன பேசணும்னு தெரியாது. எப்ப பேசணும்னு தெரியாது. எப்படி பேசணும்னு தெரியாது. இதுல 3வது தான் லைஃப் சேஞ்சிங். ஒரு சென்டென்ஸ கரெக்ட்டா ஃப்ரேம் பண்றது ஒரு ஸ்கில். ஒருத்தர் சொல்றாரு, "நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல." இன்னொருத்தர் சொல்றாரு, "நான் ட்ரை பண்ணேன், ரிசல்ட் வரல." 2 பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா 2வது ஆளு ரொம்ப மெச்சூரா, பொறுப்பா, ஒரு லீடர் மாதிரி பேசுறாரு. சோ, இங்க இருந்து ஒரு முக்கியமான லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் உங்களை அறிமுகப்படுத்தும். ஆனா, தெளிவுதான் உங்களுக்கு மரியாதையே வாங்கித் தரும். இந்த வீடியோ முடியிற நேரத்துக்கு எந்த சிச்சுவேஷன்லயும்
பதட்டப்படாம பேச ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்குத்தான் அடுத்த பகுதிகள். முதல்ல கேளுங்க, அப்புறம் பேசுங்க. கிருஷ்ணர் கொடுத்த முதல் லெசன் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. பல பேர் பேசுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சா, முழுசா கேட்காம நடுவுலயே பதிலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் ரிலேஷன்ஷிப்பையும் ஆஃபீஸ் கம்யூனிகேஷனையும் கெடுக்குது. மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஒரு தூதுவரா போறாரு. அவரு முதல்ல என்ன பண்ணாரு? எல்லாரோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கிறாரு. யாருக்கு ஈகோ அதிகம்? யாருக்கு பயம் அதிகம்? யார்கிட்ட நீதியா பேசணும்? யாருக்கிட்ட பிளானோட பேசணும்? இத முதல்ல கணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பேசுறாரு. இதுதான் மாஸ்டர் கம்யூனிகேட்டர்ஸ் பண்றது. அவங்க வார்த்தைய டக்குன்னு விடமாட்டாங்க. முதல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. இப்போ உங்க டெய்லி லைஃப்ல இத எப்படி யூஸ் பண்ணலாம்? வீட்ல அம்மா கோபமா இருக்காங்கன்னா, உடனே லாஜிக் பேசாதீங்க. அவங்களுக்கு முதல்ல அவங்க உணர்வை யாராவது புரிஞ்சுக்கணும்னு தோணும். ஆபீஸ்ல பாஸ் டென்ஷனா இருக்காருன்னா, விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுருக்கமா ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் ஆப்செட்டா இருக்கான்னா, அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி கேளுங்க. என்ன ஆச்சு? கேட்கறதுனால தான் நம்பிக்கை உருவாகுது. இங்கே ஒரு சின்ன உதாரணம். ஃப்ரெண்ட் ஒரு ப்ராப்ளம் சொல்றப்போ, அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அட்வைஸ் கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? கேட்காதவனுக்கு சரியான பதில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. இங்க ஒரு ஸ்ட்ராங் லைன். கேட்கிற மனநிலை இல்லாத ஒருத்தன்கிட்ட சரியான பதில் இருந்தாலும் அது வேஸ்ட். ஏன்னா கம்யூனிகேஷன்னா வெறும் பேச்சு இல்ல, அது ஒரு கனெக்ஷன். நீங்க கனெக்ட் ஆகலன்னா நீங்க சொல்ற சரியான விஷயம் கூட நிராகரிக்கப்படும். துரியோதனன் கிட்ட கிருஷ்ணர் சமாதானம் பேச போனப்போ பிரச்சனை பேச்சுல இல்ல, துரியோதனன் கேட்கிற மனநிலையில இல்ல. ஈகோ வந்த இடத்துல லாஜிக் சரியா இருந்தாலும் அது உள்ள போகாது. நம்ம வாழ்க்கையிலையும் அதேதான். டீம் மீட்டிங்ல யாராவது பேசும்போது குறுக்கிட்டு பேசினா அது உங்க அறிவை காட்டாது, உங்க பயத்தை தான் காட்டும். வீட்டுல பார்ட்னர் பேசும்போது முழுசா கேட்காம தற்காத்து பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனைக்கு தீர்வு வராது. அதனால அடுத்த தடவை யாராவது பேசும்போது உங்க மைண்டுக்குள்ள இந்த 3 கேள்விகள் ஓடணும். இவரு இப்போ என்ன ஃபீல் பண்றாரு? இவரு என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்போ என்கிட்ட இருந்து இவருக்கு அட்வைஸ் வேணுமா? இல்ல வெறும் புரிதல் வேணுமா? இந்த 3 கேள்விகள் உங்களை பாதி விவாதத்திலேயே ஜெயிக்க வைக்கும். கம்மியா பேசுங்க, ஆனா பவர்ஃபுல்லா பேசுங்க. சாணகியர் ஸ்டைல். சில பேரு ரொம்ப கம்மியா பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற 2 வரி மத்தவங்க 10 நிமிஷம் பேசுறத விட அதிக இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்? அதுக்கு காரணம் ஸ்ட்ரக்சர். சாணக்கியரை பத்தி சொல்றோம் இல்லையா? அவரு தேவையில்லாத வார்த்தையை வீணாக்க மாட்டாரு. கவனிப்பாரு, யோசிப்பாரு, அப்புறம் கரெக்டான பாயிண்ட சொல்லுவாரு. அதனால தான் அவரோட வார்த்தை ஒரு முடிவா மாறுச்சு. இப்போ பல பேரோட பிரச்சனை இதுக்கு ஆப்போசிட். அவங்க கிட்ட தெளிவு இருக்காது. அத அதிகமா பேசி மறைக்க பார்ப்பாங்க. மீட்டிங்ல ஒரே பாயிண்டை 3 விதமா ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்டர்வியூல சின்ன பதிலை தேவையில்லாம நீட்டி முழக்கி சொல்லுவாங்க. ரிசல்ட் என்ன? கேக்குறவங்க டயட் ஆயிடுவாங்க. சோ இந்த சிம்பிள் ரூல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பாயிண்ட், அப்புறம் காரணம், கடைசியா கான்ஃபிடன்ஸ். உதாரணத்துக்கு, எனக்கு தோணுது இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்றதுக்கு பதிலா, இந்த ஐடியா பெட்டர். ஏன்னா இது டைம் சேவ் பண்ணும், குழப்பத்தை குறைக்கும்னு சொல்லுங்க. அதே ஐடியா தான். ஆனா சொல்ற விதம் வேற லெவல். லீடர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. தேவையானதை மட்டும் தெளிவா சொல்லுவாங்க. இப்போதைய உதாரணம், மீட்டிங், இன்டர்வியூ, வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஒரே ரூல் தான். இப்போ நீங்க நினைக்கலாம், சரி, பழைய உதாரணம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி? அப்படின்னா கேளுங்க. மீட்டிங்ல உங்களை பேச சொல்லும்போது உங்க முதல் சென்டென்ஸ் தான் உங்க இமேஜை செட் பண்ணும். ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா ஆரம்பிச்சா ஒரு தயக்கம் தெரியும்.
என்கிட்ட ஒரு தெளிவான ஐடியா இருக்கு ஆன்னு ஆரம்பிச்சா எல்லாருடைய கவனமும் கிடைக்கும். இன்டர்வியூல எனக்கு பல விஷயம் தெரியாது, ஆனா நான் ட்ரை பண்ணுவேன்னு சொன்னா அது ஒரு வீக்கான இமேஜ். எல்லாம் தெரியாது, ஆனா கத்துக்கிற வேகம் நல்லா இருக்கு. இதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொன்னா ஒரு ஹானஸ்டான மற்றும் திறமையான இமேஜ் கிடைக்கும். வாட்ஸ்அப்ல கூட இதேதான். கோபத்துல பெரிய பேரகிராஃப் அனுப்புறதுக்கு பதிலா இது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, பேசி சரி பண்ணிக்கலாம்னு 2 வரி சொன்னா உங்க முதிர்ச்சி தெரியும். பேசுற இடம் மாறலாம், ஸ்டேஜ், ஆபீஸ், ஃபோன், ஃபேமிலி, ஆனா கொள்கை ஒண்ணுதான். நீளம் இல்ல தெளிவு, சத்தம் இல்ல உறுதி, ரியாக்ஷன் இல்ல கண்ட்ரோல். கான்ஃபிடென்ஸ்னா சத்தமா பேசுறது இல்ல. நம்ம சொசைட்டில ஒரு பொதுவான குழப்பம் இருக்கு. நிறைய பேரு கான்ஃபிடென்ஸ்னா சத்தமா பேசுறது, வேகமா பேசுறது, மத்தவங்கள மிரட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல அது சில நேரம் அக்ரெசிவா மாறிடும். உண்மையான கான்ஃபிடென்ஸ் எப்படி தெரியும் தெரியுமா? அது அமைதியா இருக்கும், நிதானமா இருக்கும். ஒருத்தர் கத்தி பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவரு பயந்து போயிருக்கலாம். இன்னொருத்தர் மெதுவா பேசலாம், ஆனா அவரு சொல்றதை அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் சீரியஸா கவனிப்பாங்க. ஏன்? அது தெளிவு மற்றும் கண்ட்ரோல். சோ நீங்க கேமரா முன்னாடி பேசுறப்பவும் சரி, ரியல் லைஃப்ல பேசுறப்பவும் சரி, வேகத்தை கொஞ்சம் குறைச்சு பாருங்க. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதும் ஒரு செகண்ட் பாஸ் கொடுங்க. ஐ கான்டாக்ட் வைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனா இதுதான் உங்க பிரசன்ஸை பில்ட் பண்ணும். கிருஷ்ணர் போர்க்களத்துல பதட்டமா பேசல. விவேகானந்தர் உலக மேடையில தயக்கத்தோட பேசல. அவங்க கிட்ட ஒரு நிதானம் இருந்தது. அந்த அமைதிதான் கான்ஃபிடென்ஸா வெளியே தெரிஞ்சது. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. ராமர் கொடுக்கிற பெரிய லெசன், ஒரு மனுஷனோட உண்மையான கம்யூனிகேஷன் லெவல் எப்ப தெரியும்? எல்லாம் நல்லா நடக்கும் போது இல்ல, அவருக்கு எதிரா விஷயம் நடக்கும் போதுதான் தெரியும். கோபம் வரும்போது, தப்பா ப்ளேம் பண்ணும்போது தெரியும். ராமர் வனவாசம் போற சீனை நினைச்சு பாருங்க. அவரு ஆர்கியூ பண்ணிருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம், அதிகாரத்தை காட்டியிருக்கலாம். ஆனா அவரு என்ன பண்ணாரு? கண்ணியமா அதை ஏத்துக்கிட்டாரு. அதனால அவரு வீக்கான ஆளா தெரியல, ஒரு பெரிய மனுஷனா தெரிஞ்சாரு. இங்க லெசன் என்ன? உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றவன் தான் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆபீஸ்ல பாஸ் உங்க வேலைய குறை சொல்றாருன்னா உடனே அது என் தப்பு இல்லைன்னு சொல்றது ஈஸி. ஆனா பெட்டர் பதில், உங்க பாயிண்ட் புரியுது, இதை நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. வீட்டுல யாராவது கடுமையா பேசினா நீ எப்பவும் இப்படித்தான்னு சொல்றதுக்கு பதிலா நாம அமைதியா பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அந்த ஒரு சின்ன இடைவெளி உங்க மரியாதையை காப்பாத்தும். பிராக்டிக்கல் பாஸ் மெத்தட். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணா சண்டைங்க பாதி குறையும். இதுக்கு பேரு பாஸ் பிரீத் ரெஸ்பாண்ட். யாராவது உங்களை அட்டாக் பண்ற மாதிரி பேசினா முதல்ல உங்க உடம்பு ரியாக்ட் ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகும், மைண்ட் உடனே பதிலடி கொடுக்க தேடும். அந்த நேரத்துல தான் தப்பு நடக்கும். சோ முதல்ல 2 செகண்ட் சைலண்டா இருங்க. அப்புறம் ஒரு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இந்த 2 செகண்ட் என்ன செய்யும் தெரியுமா? எமோஷன்ல இருந்து நிதானத்துக்கு உங்களை மாத்தும். வார்த்தையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும். இது இன்டர்வியூக்கும் செட் ஆகும். கேள்வி கேட்ட உடனே பேசாதீங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பேசுங்க. அது உங்களை ஒரு சிந்தனை உள்ள ஆளா காட்டும். பெரியவங்க கிட்ட பேசும்போதும் இதேதான். வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் போடும்போதும் இதேதான். முக்கியமா கோபத்துல வர்ற மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. டைப் பண்ணிட்டு 2 நிமிஷம் கழிச்சு படிச்சு பாருங்க. பல தேவையில்லாத சண்டைங்க அங்கேயே முடிஞ்சிடும். மரியாதை தோல்வியால போகாது, நம்ம ரியாக்ஷனால தான் போகுது. இப்போ ஒரு கசப்பான உண்மை. பல பேரு தோல்வி அடைஞ்சதுனால மரியாதையை இழக்கல. அந்த தோல்வியை அவங்க ஹேண்டில் பண்ண விதத்துல தான் மரியாதை போகுது. ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகலாம்,
பிளான் சொதப்பலாம், அது சகஜம். ஆனா அதுக்கப்புறம் நாம எப்படி பேசுறோம்ங்கிறது தான் முக்கியம். சிலர் மத்தவங்க மேல பழி போடுவாங்க, சிலர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அந்த நிமிஷத்துல உங்க இமேஜ் காலியாகும். ஆனா சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசின வார்த்தைங்க அவர் மேல இருந்த மரியாதையை குறைச்சது. திறமை உங்களை கவனிக்க வைக்கும், ஆனா பேசுற விதம்தான் உங்களுக்கு மரியாதையே வாங்கித் தரும். இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல அது என் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கும், அது என் ஸ்கோப் இல்ல, ஆனா இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது பதில் உங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்தும். தற்காப்பா பேசாம உறுதியா கண்ணியமா பேசுறது தான் மெச்சூர் கம்யூனிகேஷன். யாராவது அநியாயமா ப்ளேம் பண்ணா எல்லாம் என் தப்புதான்னு உடைய வேண்டாம். அதே சமயம் நீங்க தான் தப்புன்னு அட்டாக் பண்ண வேண்டாம். பெட்டர் பதில். இந்த விஷயத்துல என் பக்கம் என்னன்னு நான் பார்க்கிறேன், ஆனா முழுசாவும் இதை பார்க்கணும். இதுல மரியாதையும் இருக்கு, சுயமரியாதையும் இருக்கு. சண்டை வந்தா ஜெயிக்காதீங்க, தீர்வை பாருங்க. அக்பர் பீர்பால் ஸ்டைல். சண்டை வந்தா நம்ம மைண்ட் என்ன நினைக்கும்? நான் தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும், அவங்கள தோற்கடிக்கணும்னு நினைக்கும். ஆனா புத்திசாலிகள் சண்டையை ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஒரு புசல் மாதிரி பார்ப்பாங்க. அக்பர் பீர்பால் கதைகள்ல பீர்பால் நேரடியா சண்டை போட மாட்டாரு. முதல்ல எதிராளியோட ஈகோவை அடக்குவாரு, அப்புறம் உண்மையை சொல்லுவாரு. அதனால தீர்வு கிடைக்கும். நாமளும் வீட்ல, ஆபீஸ்ல இதை யூஸ் பண்ணலாம். விவாதம் வரும்போது இந்த 2 லைன் மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்க சொல்றது புரியுது, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரு தீர்வை பார்க்கலாம். இந்த 2 வரி என்ன செய்யும் தெரியுமா? எதிர்ப்பை குறைச்சு அவங்களை பேச வைக்கும். ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் சண்டையில ஜெயிக்கிறதை விட உறவையும் காப்பாத்த தெரிஞ்சிருக்கணும். ஒரு தப்பான வாட்ஸ்அப், ஒரு கவனமில்லாத கமெண்ட், ஒரு வாய்ப்பே போயிடும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கம்யூனிகேஷன் மிஸ்டேக் ரொம்ப டேஞ்சர். முன்னாடி கோபத்துல சொன்னத நாளைக்கு மறந்துடலாம். ஆனா இப்போ ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, பார்வேட் இருக்கு. அதனால வார்த்தைகளுக்கு பொறுப்பு அதிகம். ஒரு கோபமான வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு அப்புறம் அப்போ நான் அப்செட்டா இருந்தேன்னு சொன்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் மாறாது. மீட்டிங்ல நக்கலா பேசுறது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு அது மரியாதை குறைவா தெரியும். அதனால டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது மெசேஜ் அனுப்பாதீங்க. முக்கியமான மெசேஜ்னா ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. குழப்பமா இருந்தா சிம்பிள் ஆக்குங்க. இது பேசிக்கான விஷயம்தான், ஆனா இது உங்க கேரியரையே காப்பாத்தும். கஷ்டமான நேரத்துல தான் உங்க இமேஜ் பில்ட் ஆகும். ஆபீஸ் எக்ஸாம்பிள். ஒரு ஆபீஸ் சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, யாரோ தப்பு பண்ணிருக்காங்க, அதான் இப்படி. இன்னொருத்தர் சொல்றாரு, சரி, யாரால தப்புன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. யாரை லீடர்னு எல்லாரும் நினைப்பாங்க? ரெண்டாவது ஆளத்தானே, ஏன்னா அவரு அமைதியா தீர்வை பேசுறாரு. அதனால உங்க கோல் எப்பவும் புத்திசாலியா தெரியறது மட்டும் இல்ல, நம்பகமான ஆளா தெரியணும். பேசுறப்போ 3 விஷயம் தெரியணும். நான் பிரஷரை ஹேண்டில் பண்ணுவேனா? நான் பழி போடாம இருப்பேனா? நான் அடுத்த ஸ்டெப் சொல்லுவேனா? இந்த 3ம் இருந்தா மக்கள் உங்களை நம்புவாங்க. இது ப்ரமோஷனுக்கும் உதவும். மக்கள் ஏன் உங்களை கேட்கணும்? டாஷ் ஆத்தாரிட்டி உருவாக 4 விஷயம் மக்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி கவனிக்க மாட்டாங்க. சிலரை மட்டும் ஏன் கவனிக்கிறாங்க? அதுக்கு 4 விஷயம் காரணம். 1 தெளிவு, கிளாரிட்டி. 2 சீரான தன்மை, கன்சிஸ்டன்சி. 3 நிதானம், கால்ம்னஸ். 4 கேரக்டர். தெளிவு இல்லனா செய்தி புரியாது. கன்சிஸ்டன்சி இல்லனா நம்பிக்கை வராது. நிதானம் இல்லனா முதிர்ச்சி தெரியாது. கேரக்டர் இல்லனா வார்த்தைங்க வெறும் சத்தமா தான் இருக்கும்.
விவேகானந்தர் சொன்னதை அவரே வாழ்ந்து காட்டினாரு. அதனாலதான் அவரோட வார்த்தைகளுக்கு உயிர் இருந்தது. வீட்டுல குழந்தைங்க கிட்ட பேசுறப்ப கூட நீங்க ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணினா அவங்களுக்கு குழப்பம் வரும். மேனேஜரா இருந்தா ஒரு நாள் சாஃப்டா, இன்னொரு நாள் வேற மாதிரி இருந்தா டீம் நம்பிக்கை குறையும். சோ பேச்சோட பவர்ங்கிறது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, நீங்க யாருங்கிறது உங்க பேச்சுல தெரியணும். நோக்கத்தோடு பேசுறது எப்படி? இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணா நீங்க மெச்சூரா தெரிவீங்க. தெளிவுபடுத்த, ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாமா? சம்மதிக்க வைக்க, எனக்கு தோணுது இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஏன்னா சண்டையை குறைக்க நாம 2 பேரும் ஒரே பக்கம்தான் இருக்கோம். பிரச்சனை தான் ஆப்போசிட் சைடு இருக்கு. மரியாதையா முரண்பட, நான் இத கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கிறேன். டைம் வேணும்னா இதுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்றேன். தப்பை ஒத்துக்க, இது மிஸ் ஆயிடுச்சு, நான் சரி பண்ணிடுறேன். பெரிய மேஜிக் வார்த்தைங்க எதுவும் இல்ல. ஆனா அந்த ஃப்ரேமிங் தான் வித்தியாசம். பெரியவங்க நேரம் பார்த்து, மனசு பார்த்து பேசுவாங்க. அதனால தான் அவங்க வார்த்தைக்கு மதிப்பு இருந்தது. சொல்ற விதம் ரொம்ப முக்கியம். ஒரே விஷயத்த 2 விதமா சொல்லலாம். ஏன் இத பண்ணலன்னு கேக்குறதுக்கும், இது எங்க ஸ்டக் ஆச்சுன்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் கேள்வி பழி போடுற மாதிரி இருக்கும். 2வது தீர்வு தேடுற மாதிரி இருக்கும். நீ எப்பவும் லேட்டு தான்னு சொல்றதுக்கு பதிலா, நீ லேட்டா வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதை எப்படி மாத்தலாம்னு கேளுங்க. மன்னிப்பு கேட்கிறதும் ஒரு கலைதான். ஒரு பெரிய மனுஷனை அவரோட மன்னிப்புல பார்க்கலாம். பல பேருக்கு ஈகோ காரணமா சாரி சொல்ல வராது. ஆனா தப்பு நடந்தா அதை ஒத்துக்கிற தைரியம் வேணும். சும்மா பேருக்கு சாரின்னு சொல்லாம, நான் அந்த வார்த்தைய சொல்லிருக்க கூடாது, அது உங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா அந்த உறவு சரியாகும். ஆபீஸ்ல கூட காரணத்தை சொல்லாம, நான் டெட்லைன் மிஸ் பண்ணிட்டேன், இதோ ரெக்கவரி பிளான்னு சொன்னா உங்க மரியாதை கூடும். பாராட்ட கத்துக்கோங்க. குறை சொல்றது ஈஸி. ஆனா பாராட்டுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். சும்மா சூப்பர்னு சொல்லாம ஸ்பெசிஃபிக்கா பாராட்டுங்க. நீங்க மீட்டிங்ல ரொம்ப அமைதியா இருந்தது எல்லாத்தையும் மாத்திடுச்சுன்னு சொல்லுங்க. குழந்தைங்க கிட்டயும் நீ நல்ல பையன்னு சொல்லாம, இன்னைக்கு நீ உண்மைய சொன்னது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பாராட்டு நம்பிக்கை வளர்க்கும். 5 நாள் பிராக்டிஸ் பிளான். நாள் 1, யாரையும் குறுக்க பேசாம முழுசா கேளுங்க. நாள் 2, பாயிண்ட் பிளஸ் காரணம் பிளஸ் முடிவு. இந்த ஃபார்மட் பேசுங்க. நாள் 3, கோபம் வரும்போது அந்த 2 செகண்ட் பாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. நாள் 4, ஒருத்தரை ஸ்பெசிபிக்கா பாராட்டுங்க. நாள் 5, ஒரு முக்கியமான பேச்சுக்கு முன்னாடி உங்க நோக்கம் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் ஒரு டேலண்ட் இல்ல, அது பிராக்டிஸ் பண்ணா வரும். முடிவு டாஷ். வாழ்க்கை மாறணுமா? பேச்சு மாறட்டும். வாழ்க்கை மாறணும்னா நம்ம பேசுற விதம் மாறணும். நீங்க பேசுற விதம் மாறும்போது மத்தவங்க உங்களை பார்க்கிற விதம் மாறும். அதிகமா கேளுங்க, தெளிவா பேசுங்க, டென்ஷன்ல அமைதியா இருங்க. உங்க வார்த்தை தான் உங்க மதிப்பை முடிவு பண்ணும். கிருஷ்ணர், சாணக்கியர், ராமர், விவேகானந்தர், இவங்க கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்கலாம். ஆனா கடைசியில பேச வேண்டியது நீங்க தான். அந்த வார்த்தை தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கப் போகுது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.